மனமெல்லாம் மகிழ்ச்சி, மனதினிலே குளிர்ச்சி. அதுவே வதனம் தொலைக்காட்சி. நாங்கள் இன்னுமே செய்யவில்லை என்று சொல்லுகின்றது ஒரு மிக தப்பான பிரசாரம். நிச்சயமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் பெரும்பான்மையான ஆதரவை கொடுப்பார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் நான் பல தடவைகள் ஆரம்பம் துவக்கமே சொல்லி வந்திருக்கின்றேன். இந்த விடயம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தால் செய்து முடிக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நடவடிக்கை என்றால் நாங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தோமோ அதுதான் செய்வோம். உலகமெங்கும் வாழும் வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் இன்று இலங்கையில் 9வது பாராளுமன்ற தேர்தல் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் ஈழத்தில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்து தமிழ் மக்களுக்கு அவர்கள் எந்த மாதிரியான சேவைகளை வழங்கி வருகிறார்கள், கடந்த காலத்தில் எப்படி வழங்கினார்கள், இனி வரும் காலங்களில் என்ன மாதிரியான செயற்திட்டங்களை வழங்க இருக்கிறார்கள் என்றதை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணியளவில் வதனம் தொலைக்காட்சியில் அரசியல் களம் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கூடாக நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய பிரமுகராக மக்கள் பிரதிநிதியாக சந்திக்க இருக்கும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஐயா அவர்கள்தான். இன்று 2020 ஆண்டு இலங்கை மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதி உயர் மன்றமாகிய பாராளுமன்றம் தேர்தல் நடைபெற இருக்கின்ற காலத்தில், அண்மையில் இது ஜூன் மாதமே நடைபெற்று முடிந்திருக்க வேணும். எமக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்குமே ஒரு பேரிடியாகத்தான் இந்த தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற கொரோனா என்ற வைரஸின் தாக்கத்தின் காரணமாக இலங்கை ஆட்சி நிலப்பரப்பிலும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு அதன் தாக்கம் முன்று முடிவடையாத காலகட்டத்திலும் கூட மக்களுடைய ஆட்சி திறம்பட நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆகஸ்ட் மாதம் அந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு முடிவு செய்திருக்கின்றது. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தேர்தலில் போட்டியிடும் ஒரு தேர்தல் கூட்டு கட்சியாக உங்களுடைய அமைப்பு 2015 ஆண்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்றி நீங்களும் உங்களுடைய தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டீர்கள். அந்த 15ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இன்று வரை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சிக்கு இருந்து எவ்வாறான வேலை திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்திருந்தீர்கள் என்பதை பற்றி எங்களுக்கு தெரிய ஆசைப்படுகிறேன். 15ஆம் ஆண்டு முதலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிட்டு யாழ் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன். அதற்கு முன்பு நாங்கள் தனியாக எங்களுடைய கட்சியிலிருந்து வன்னி மாவட்டத்தில் 2 முறை பாராளுமன்றம் சென்றிருக்கின்றேன். எங்களுடைய கட்சி சார்பாக போட்டியிட்டு அதன் பிறகு 15 அதற்கு முன்பு 13ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலேயே போட்டியிட்டு வென்றேன். 15ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் தமிழ் மக்களுடைய விடயங்களிலே முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வாக்களித்திருந்தது அவர்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளுக்கான ஒரு நியாயமான தீர்வை பெறுவதற்காகவே வாக்களித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அந்த காலகட்டத்தில் முக்கியமாக அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டு அந்த நல்லாட்சி என்ற சொல்லப்படுகின்ற அரசியல் அதாவது 2 கட்சிகளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் யூஎன்பியும் ஐக்கிய தேசிய கட்சியுமாக சேர்ந்து ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீசேனா அவர்களும் பிரதமர் ரணில் அவர்களுமாக சேர்ந்து இந்த அரசியலமைப்பு பேரவையை உருவாக்கி அதனூடாக ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டது. அதிலே மிக காத்திரமான பங்களிப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கி இருக்கின்றது. அதிலே ஒன்று அந்த ஸ்டேரிங் நடவடிக்கை குழு என்ற ஒன்று இருந்தது. அதற்கு கீழ் 6 உபகுழுக்கள் இருந்தன. அந்த உபகுழுக்களில் ஒன்று மத்திக்கும் மாகாணங்களுக்குமான உறவுகள் சம்பந்தமான எப்படியாக அவை இருக்க முடியும் என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கின்ற ஒரு குழு. அதற்கு தலைவராக நான் இருந்திருக்கின்றேன். அது சம்பந்தமாக நாங்கள் பலர் மாகாண சபையினுடைய முன்னாள் ஆளுநர்கள்,
சீஃப் மினிஸ்டர்ஸ், முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் என்று பலரையெல்லாம் கூப்பிட்டு அத்துடன் நிபுணர்கள் இவர்கள் எல்லாருடன் ஆராய்ந்து பாராளுமன்ற அந்த குழுவிலே 12 பேர் இருந்தார்கள். 12 பேருமாக ஆராய்ந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றோம். நான் அதை சமர்ப்பித்திருக்கின்றேன். ஆகவே அந்த அறிக்கையை பொறுத்த மட்டில் ஒரு நியாயமான அறிக்கையாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக, முழுமையாக பூர்த்தி செய்யாவிட்டாலும் தரப்பட்ட அந்த 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 விடயதானத்திலே நாங்கள் சரியான முறையிலே செய்திருக்கிறோம் என்று பலர் எனக்கு கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதில் செய்வது மிக கடினம். அங்கு மிக கடும்போக்கான சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல விஷயங்களிலே தடைகளை கூறி கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை செய்து முடித்திருக்கின்றோம். அதே போல ஆனால் அது ஒரு முற்றுப்புறாத நடவடிக்கையாகவே முடிந்திருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய நடவடிக்கைகள் முதலாவது காரணம், சிறிசேன அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை விலத்தி மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக்கியது, பின்பு பாராளுமன்றத்தை கலைக்க முற்பட்டது, பின்பு இப்படியான பல நிகழ்ச்சிகளால் அவைகளெல்லாம் தடைபட்டு ஒரு முடிவு பெறாத நிலையிலே அந்த நேரத்திலே மஹிந்த ராஜபக்ஷவுடைய கட்சி முழுமையாக அந்த செயற்பாடுகளுக்கு எதிராக செயற்பட்டது. ஏன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முழுமையாக எதிராக செயற்பட்டது. இப்படி பல நிகழ்வுகளால் அது முடிவு பெறவில்லை. எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய பங்கை சரியாக செய்ய வேண்டும் என்பதிலே நாங்கள் அக்கறையாக இருந்திருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் நான் பல தடவைகள் ஆரம்பம் துவக்கமே சொல்லி வந்திருக்கின்றேன். இந்த விடயம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தால் செய்து முடிக்க முடியாது. ஏனென்றால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இதற்கு எதிராக இருக்கின்றார்கள். 2 கட்சியிலுமே, ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும். ஆகவே இது ஒரு முற்றுப்பெற முடியாது. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டால் சர்வதேச ரீதியாக எங்கள் மீது பிழை வரக்கூடாது. நாங்களாகவே அந்த செயற்பாட்டிலிருந்து விலகியோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடாது என்ப காரணத்திற்காக மிக தீவிரமாக அதில் உழைத்தோம். அதிலே இருக்கக்கூடிய பெறுவர்கள் இப்படியான அறிக்கைகள் வந்திருக்கின்றது, இடைக்கால அறிக்கை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அப்படியான ஒரு அறிக்கை, இவைகளெல்லாம் வருங்காலங்களிலே சேர்த்துக்கொள்ள, எப்படி பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், அல்ல சந்திரிகாவுடைய அந்த தீர்வு பொதி, இவைகளெல்லாம் இப்போதும் நாங்கள் அவைகள் பற்றி கதைக்கப்பட்டு அவைகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கதைக்கப்படுகிறதோ, அதே போல் இவைகளும் ஒரு ரிஃபரிங் பாயிண்ட்டாக அதை பார்க்கக்கூடிய விதமாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரீதியிலே அது ஒரு அதை பார்க்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அது முற்றுப்பெறாதது. ஆரம்பத்திலே பலர் நம்பினார்கள் 2 கட்சிகளும் சேர்ந்து செய்கின்றபடியால் இது முற்றுப்பெறும் என்று. ஆகவே அது முற்றுப்பெறாமல் விட்டது ஒரு மிக பாரிய பின்னடைவாக நாங்கள் பார்க்க முடியும் தமிழ் மக்களுக்கு. ஒன்று, இந்த விஷயம் தனியே இந்த காலத்திலே மாத்திரம் பேசப்பட்டதோ அல்லது முயற்சிக்கப்பட்டதோ விடயம் அல்ல. கடந்த 70 வருடங்களாக இந்த விடயம் பேசப்படுகின்றது. டட்லி செல்வா ஒப்பந்தம், பண்டா செல்வா ஒப்பந்தம், அதைவிட இந்திய இலங்கை ஒப்பந்தம், அதைவிட நாங்கள் எல்லாம் திம்புவிலே பேசியது, எல்லா இயக்கங்களும் தமிழர் விடுதலை கூட்டணியும். அதன் பிறகு விடுதலை புலிகள் தனியாக சர்வதேச ரீதியாக நோர்வேயிலும் ஜப்பானிலும் பல இடங்களிலே சென்று அரசாங்கத்துடன் பேசியது. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது. இது தனியே ஏதோ இப்போது தான் பேசி ஏதோ கூட்டமைப்பு தான் அதில் விட்டது என்ற மாதிரியான ஒரு மாயையை இந்த மற்ற தமிழ் கட்சிகள் காட்ட முற்படுகிறார்கள். அது உண்மையல்ல. இது மிக நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகின்ற விஷயம். தொடர்ந்தும் இவை சம்பந்தமாக நாங்கள் மறந்து இருந்து விட முடியாது. இவைகளெல்லாம் பலமாக நாங்கள் தொடர்ந்தும் எடுத்துச் செல்ல வேண்டுமாக இருந்தால், இன்று இருக்கின்ற நிலையிலே, அதுவும் கோட்டாபய அரசாங்கம் இருக்கின்ற நிலையிலே, தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒன்றாக ஒரு மிக பலம் பொருந்திய சக்தியாக பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியது ஒரு தேவை இருக்கின்றது. பிரிந்திருப்போமானால் நிச்சயமாக அவர்கள் அதை அழகாக பாவித்து எங்களை ஒருவருடைய கருத்துக்கு மாற்று கருத்தாக அவைகளை எல்லாம் எடுத்து இது செய்ய முடியாத விஷயம் என்றே சொல்லிவிட்டு இருந்து விடுவார்கள். சர்வதேசமும் குழம்பிவிடும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை கூறிக்கொண்டிருப்பார்கள். இதற்கு மேலாக இந்த அபிவிருத்தி வேலைகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யாழ்ப்பாணத்திலே சுற்றி பார்த்தால் தெரியும், 40, 50, 60, 70 வருடங்களாக கல்லையே காணாத வீதிகள் எல்லாம், ஒழுங்குகள் எல்லாம் இன்று மிக பெருந்தொகையான ரோட்டுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் இந்த கிராம எழுச்சி திட்டத்தின் மூலம் அதை நாங்கள் முயற்சித்து அரசாங்கத்துடன் பேரம் பேசி எடுத்துக்கொண்ட விஷயங்கள். அப்படியான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பல பாடசாலைகள்
பல அபிவிருத்தி வேலைகள் நடந்திருக்கின்றன, கோயில்கள் அபிவிருத்தி வேலைகள் நடந்திருக்கின்றன. இப்படியாக பல கோடி அந்த காலத்திலே, அதாவது கடைசி காலத்திலே 2019ஆம் ஆண்டு 7,000 மில்லியன் ரூபா வடக்கில் மாத்திரம், எனக்கு அந்த கணக்குத்தான் இருக்கின்றது, வடக்கு என்று நான் கூறுவது குடாநாட்டில் மாத்திரம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது 7,000 மில்லியன் ரூபா. இலங்கையினுடைய சுதந்திர கால சரித்திரத்திலே இவ்வளவு பணம் என்றுமே செலவழிக்கப்படவில்லை. ஒரே ஒரு தடவை மஹிந்த ராஜபக்ஷ இருந்தபோது 3,000 மில்லியன் அவர் செலவழித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இன்னுமே செய்யவில்லை என்று சொல்லுகின்றது ஒரு மிக தப்பான பிரசாரம். மிகப்பெரிய அளவிலே அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, தீர்வு சம்பந்தமாக முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச ரீதியிலே நாங்கள் இவைகள் சம்பந்தமாக மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறோம். இப்படி பல வேலைகள் செய்திருக்கின்றோம். நீங்கள் பல அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் அதாவது தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்களில் கடந்த அரசாங்கத்தில் செயற்பட்டதாக கூறியிருந்தீர்கள். இப்போ நீங்கள் ஒரு கடந்த காலங்களில், அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து உங்களோட தந்தை வழி அதுக்கு பிற்பாடு நீங்கள் என்று ஒரு இந்த அரசியல் தமிழர்களினுடைய தீர்வு திட்டத்தில் ஒரு தலைமை தாங்கி செயற்படுகிற ஒரு தலைவர். அந்த வகையில் நீங்கள் ஆயுத ரீதியாக உங்களோட போராட்டத்தை முன்னெடுத்தி கொண்டு போய் தற்போது ஜனநாயக ரீதியாக ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து கொண்டு இருக்க ஆயுத ரீதியாக ஏற்படும் போது உங்களுடைய இருந்த மனநிலை இப்போ ஜனநாயக ரீதியில் இந்த பாராளுமன்றத்துக்கு போய் நாங்கள் மீண்டும் எங்களுடைய தமிழர்களுடைய தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொடுக்கலாம், எப்படி பெற்றுக் கொடுக்க போறீர்கள் என்றதை பற்றி உங்களுடைய அமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்தல்ல, நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் எந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் நீங்கள் திணித்திருக்கிறீர்கள்? இதில் ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கூட்டாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தனிப்பட்ட ரீதியில் எங்களுடைய அமைப்பினுடைய கருத்து என்று ஒரு கருத்து இப்போது கிடையாது. அந்த கருத்தும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே உள்வாங்கப்படுகின்றது. முக்கியமாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்படுகின்ற போது நாங்கள் சேர்ந்த பிறகு வந்த எல்லா விஞ்ஞாபனத்திலும் எங்களுடைய கருத்துக்களும் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. நாங்களும் அதை வைக்க சம்பந்தமாக கதைக்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு வருடம் நாங்கள் உங்களுக்கு கூறியது போல அந்த 77 தேர்தல் ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லா தேர்தல் காலங்களிலும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அது எந்த தமிழ் கட்சியாக இருந்தாலும், ஈவன் டக்ளஸினுடைய கட்சியாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்வது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதுக்கு ஏறக்குறைய ஒரு சமஷ்டியை பற்றி கதைக்கிறார்கள். ஆகவே எந்த கட்சியாக இருந்தாலும் சமஷ்டியை பற்றி தான் கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஏறக்குறைய 90% தமிழ் மக்கள் சமஷ்டிக்குத்தான் வடகிழக்கிலே வாக்களித்திருக்கின்றார்கள். அது ஒரு அடிப்படையாக எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இது எங்களுடைய கட்சிக்கு தனியாக, தமிழ் மக்கள் விடுதலை கழகத்துக்கு ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒன்று என்பதல்ல, எல்லாருமாக ஒன்று. இதை எப்படி எடுத்து செல்லுகின்ற என்ற அந்த தந்திரோபாயங்கள் சம்பந்தமாகத்தான் சில வேளைகளில் ஒரு 77க்கு பிறகு முக்கியமாக அதற்கு முன்பே ஆரம்பித்து விட்டது. 70களிலே ஒரு அரசாங்கத்தினுடைய ஆயுத அடக்குமுறையை அந்த எதிர்ப்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆயுத போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயம். அதாவது அரசு தொடர்ந்து சாத்வீக ரீதியாக நடத்தப்பட்ட எல்லா சாத்வீக போராட்டங்களை ஆயுதம் கொண்டு முறியடித்த போது, அல்லது பல இளைஞர்கள் கொல்லப்பட்ட போது, அல்லது பலர் கொல்லப்பட்ட போது அவைகளை நாங்கள் கைகட்டி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருந்தபோது நாங்கள் ஒரே ஒரு விடயத்திலே தான் இந்த போராட்டத்தை நாங்கள் ஆயுத ரீதியாகத்தான் முகம் கொடுக்க முடியும் என்பதை ஒரு அன்று இளைஞர்களாக இருந்தவர்கள், உமா மகேஸ்வரன் போன்றவர்கள், பிரபாகரன் போன்றவர்கள் ஆரம்பித்தார். அதோட முக்கியமாக ஆரம்பத்திலே உரும்புராய் சிவகுமார் போன்றவர்கள், இப்படி பலர், அத்துடன் என்னையும் நான் இணைத்து கொண்டு மிக ஆரம்ப காலங்களில் துவக்கமே ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை வைத்து வந்தோம். ஆயுத போராட்டம் 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட பின்பு ஆயுத போராட்டம் ஒன்று மீண்டும் இப்போது நடத்தக்கூடிய சாத்தியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தமிழ் மக்கள் மத்தியிலே வந்த பிறகு எந்த சந்தர்ப்பத்திலும் நான் நம்பவில்லை இனி
ஒரு அண்மை காலங்கள் நியர் ஃபியூச்சர்னு சொல்வார்கள், ஒரு அண்மை காலங்களில் ஒரு ஆயுத போராட்டம் ஒன்று இங்கு ஆரம்பிக்கவே முடியாது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒன்று சாத்திக ரீதியாக பேச்சுவார்த்தைகள் மூலம், சர்வதேச அழுத்தங்கள் மூலம், இங்கு இருக்கக்கூடிய ஒரு 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 நான் வயலண்ட், அதாவது சாத்திக போராட்டங்கள், இவைகள் மூலம், பேச்சுவார்த்தைகள், இவைகள் மூலம்தான் இதை நாங்கள் அடையலாம் என்ற ஒரு நிலைமை இன்று மீண்டும் வந்திருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் இதை பேச்சுவார்த்தைகளை பேசுவதென்றால் ஒன்று தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் பெற்றவர்களாக முதல் இருக்க வேண்டும் பேசுவதற்கு. ஆகவே தான் நாங்கள் தேர்தலில் நின்று எங்களுக்கு அங்கீகாரத்தை தாருங்கள் என்று கேட்கின்றோம். மக்களும் எங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரையும் மிக பெருந்தொகையான வாக்குகளை அளித்து அங்கீகாரத்தை தந்திருக்கின்றார்கள். நான் நிச்சயமாக நம்புகின்றேன் இந்த தடவையும் கூட போன தடவை எடுத்ததை காட்டிலும் சில வேளைகளில் 1-2 ஆசனங்கள் கூடுதலாக எடுக்கக்கூடிய விதமாக பாராளுமன்றத்திலே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகின்றேன். எதுவும் இந்த கொரோனாவிலே தான் தங்கியிருக்கின்ற கொரோனா வைரஸ் என்ன செய்ய போகிறது என்று எவருக்குமே தெரியாது. அது நாங்கள் எவருமே முடிவெடுக்க முடியாத விஷயம். ஆகவே அதை தவிர்த்து பார்த்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் பெரும்பான்மையான ஆதரவை கொடுப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றால் நான் இப்போது சென்று மக்களுடன் கதைத்து வருகின்ற போது அவர்கள் சில பிழைகளை சுட்டி காட்டுகிறார்கள், பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு அவர்கள் செல்லவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அவர்கள் செல்வதற்கான வழியும் அவர்களுக்கு தெரியவில்லை. என்றால் ஒரு மாற்று ஒன்று, ஒரு சிறந்த மாற்று இல்லை என்றே தமிழ் மக்கள் சிந்திக்கின்றார்கள். நான் பலருடன் கதைக்கின்ற போது அவர்கள் அதைத்தான் கருதுகிறார்கள். மாற்றாக இருப்பவர்கள் யாருமே ஒரு 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 சரியான வழியிலே செல்லக்கூடியவர்களாக தெரியவில்லை என்று ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மீண்டும் எங்களுக்கு தருவார்கள். தருகின்ற போது நாங்கள் அந்த அதிகாரத்தை தருகின்ற போது நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய வழியிலே இந்த மக்களுடைய உரிமை பிரச்சனைகள் சம்பந்தமாக, அபிவிருத்தி சம்பந்தமாக முயற்சியை எடுப்போம். ஒரு விஷயத்தை பலர் சொல்கிறார்கள், கோட்டா அரசாங்கம் இருக்கின்ற போது ஒரு நியாயமான தீர்வு ஒன்று வருவது கஷ்டமாக இருக்கும் என்று. அது எங்களுக்கு நன்றாக விளங்குகின்றது. அதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். என்றால் அவர் தீர்வு தராவிட்டாலும் இருக்கிறதையாவது காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் பலமாக செல்ல வேண்டும். நிச்சயமாக பலமாக செல்லுகின்ற போது அது ஒரு சர்வதேச ரீதியாகவும் எங்களுடைய குரல் நிச்சயமாக எடுக்கப்படும், நாட்டுக்குள்ளும் அது எடுக்கப்படும். நாங்கள் ஒரு பலமான கட்சியாக இருக்கின்ற போது கோட்டாபாயை கூட அதை ஜனாதிபதி அவர்கள் கூட அதை லேசிலே தூக்கி எறிந்து விட முடியாது. இப்படியான விஷயங்களுக்காகத்தான் மக்கள் ஒற்றுமையாக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் அளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் இது நிலைமை என்று. உங்களுடைய கருத்தை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு கேள்வி உதயமாகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போட அதாவது உங்களோட அமைப்பு தனியாக ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கான இன்ன தீர்வு திட்டத்தை தான் பெற்றுக் கொடுப்போம் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பல கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த பல கட்சிகள் அங்கம் வகிக்கும் தேர்தல் கூட்டாக செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளராக இருக்கும் திரு M.A. சுமந்திரன் அவர்கள் சில கருத்துக்களை உங்கள் அமைப்பை நேரடியாக சுட்டிக்காட்டிய சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். சில பேட்டிகளில் நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். புலட் அமைப்பு ஒரு ஆயுதக்குழு, அந்த அமைப்பினுடைய திட்டங்கள் சிலது வேறு வகையாக இருக்கும் என்ற தொனியில் சில இதுகளை கதைத்து குழப்பியிருக்கிறார். இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவர் ஊடக பேச்சாளர் என்ற ரீதியில் பல மக்களுக்கு ஒரு குழப்பமான கருத்துக்களை தெரிவிக்கும் போது நீங்கள் அந்த தமிழரசு கட்சிக்கு இல்லை பங்காளி கட்சியாகத்தானே நீங்களும் இருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான சவால்களை எப்படி எதிர்நோக்கிறீர்கள்? இது போன்ற நடவடிக்கைகளுக்கு என்ன வழி செய்யலாம் என்றதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சுமந்திரனை பொறுத்தமட்டில் சுமந்திரன் பேர் சொல்லி புலட் அமைப்பு என்று சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. அவர் பொதுவாக போராளிகள் என்ற ரீதியிலே ஆயுத போராட்டம் சம்பந்தமாக அண்மையிலே கூறியதாகத்தான் இந்த சர்ச்சை ஒன்று இப்போது எழுந்திருக்கின்றது. அது சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள், 3 கட்சிகளின் தலைவர்களும் சம்பந்தனரும் சுமந்திரனும் இருந்திருக்கிறார். இது சம்பந்தமாக மிக ஆழமாக ஆராயப்பட்டிருக்கின்றது. ஆராயப்பட்ட மாத்திரமல்ல, அதிலே மிக தெளிவாக நாங்கள் பகிரங்கமாக அறிக்கை விட்டிருக்கின்றோம். அதே போல் சம்பந்தனரும் பகிரங்கமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அது அவருடைய சொந்த கருத்து என்று.
ஆனால் நாங்கள் அவருக்கு கூறிய விஷயம் அது போதாது. சொந்த கருத்து என்று சொல்வது மாத்திரம் போதாது. அவர் தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் அறிக்கை விட வேண்டும். சிலர் நாங்கள் கேட்கவில்லை, சிலர் கேட்கால் அவர் பேச்சாளர் பதவியிலிருந்து விலத்த வேண்டும். இப்படியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் அவர் ஒரு தமிழரசு கட்சி அங்கத்தவராக இருக்கின்ற போது முதலில் தமிழரசு கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கலாம். ஏனென்றால் எந்த விஷயத்திலும் நாங்கள் அப்படித்தான் செய்வது. எந்த கட்சி தவறு என்று கருதப்படுகிறதோ அந்த கட்சி முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நடவடிக்கை எடுப்போம். உதாரணத்துக்கு இப்போ எங்கள் கட்சியிலிருந்து ஒருவர் விலத்தியிருந்தால், வியாழந்திரம் விலத்திய போது முதலாவதாக நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்தோம். அதன் பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரை விலத்துவதாக அறிவித்தது. இப்படியாக தான் அந்த நிலைப்பாடு. தமிழரசு கட்சியிலேயே வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றது. அது இது சம்பந்தமாக தேர்தல் காலத்திலே அளவுக்கு மிஞ்சி இது சம்பந்தமாக அவர்கள் ஒருதர் முரண்பட்டு கொள்ள விரும்பவில்லை. மற்றது சுமந்திரன் கூட அவர் அதை தெளிவுபடுத்தியிருந்தார். சார் என்னத்தை கூறியது என்று, தான் ஆயுத போராளிகளை மதிப்பதாகவும் அவர்கள் சம்பந்தமாக அவர் தெளிவான ஒரு அறிக்கையும் பின்பு கூறியிருக்கின்றார். ஆகவே அது சம்பந்தமாக இப்போது நாங்கள் எங்களை பொறுத்த மட்டில் அது தவறு என்று சுட்டி காட்டினாலும் இப்போது நான் சுட்டி காட்டுவேன். அவர் சொன்ன கருத்து, அதாவது ஆயுத போராட்டம் தவறு என்று சொன்னது. ஏனென்றால் நான் வெள்ளன கூறியது போல் ஆயுத போராட்டம் என்பது ஒரு சில இளைஞர்களால் அன்று ஏதோ உணர்வு வயப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அந்த ஆயுத போராட்டத்துக்கு பின்னால் இருந்தார்கள். பின்னால் இருந்து தான் அந்த ஒரு சில இளைஞர்கள் தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பின்னால் இருந்தார்கள். அது மாமேஸ்வரனாக இருக்கலாம், பிரபாகரனாக இருக்கலாம், அல்லது பத்மநாபாவாக இருக்கலாம், அல்லது ஆரம்பித்த சோகுமாராக இருக்கலாம், உரும்பராய் சோகுமாராக இருக்கலாம். இந்த ஆயுத போராட்டத்துக்கு மிக ஆரம்பமாக இருந்தது அந்த இளைஞர் பேரவை, மாணவர் பேரவை என்று அவர்கள் ஆயுத ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் ஆயுத போராட்டத்தின் தேவைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்படியாக இது பலர் ஆரம்பித்த போது ஒரு சிலர் தான் அதிலே பங்கு பற்றியிருந்தாலும் மிக மிக தொகையான மக்கள் அதை ஆதரித்திருக்கின்றார்கள். நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக ஆதரித்திருக்கின்றார்கள் ஆரம்ப காலங்களிலே. அதன் அடிப்படையிலே தான் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதை சில வேளைகளில் சுமந்திரன் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நான் இது பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அவர் அதன் பிறகு ஆயுத போராளிகளை பற்றியெல்லாம் மெச்சி பல அறிக்கைகள் விட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய நிலையிலே அதை நாங்கள் இதுடன் முடித்து வைத்துவிட்டு இந்த தேர்தலை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் சம்பந்தன் அண்ணருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் அதை மறந்துவிட்டோம் என்பது அர்த்தம் அல்ல எங்களை பொறுத்தமட்டில். அல்லது நாங்கள் ஏனென்றால் ஆயுத போராட்டத்திலேயே தான் ஆரம்பித்தவர்கள். தனிப்பட்ட முறையிலே நான் சில வேளைகளில் ஆரம்ப காலத்தில் மிக சிறு வயதிலே தமிழரசு கட்சியூடாக நடத்தப்பட்ட சாத்விக போராட்டங்கள் பலவற்றில் தொடர்ந்து பங்கு பற்றி இருக்கின்றேன். அது வேறு. ஆனால் எங்களுடைய இயக்கம் என்று சொல்லப்படுகின்றது ஆயுத போராட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆகவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுத போராட்டம் தவறு என்று கருதவும் மாட்டோம். ஏனென்றால் அப்படி கருதியிருந்தால் அன்று ஆரம்பித்திருக்க மாட்டோம். அது சரி. துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் நாங்கள் சரியான முறையிலே ஆயுத போராட்டத்தை கொண்டு செல்லாதது, அதுக்காக ஆரம்பித்தது தவறில்லை, கொண்டு செல்லாது இவைகள் காரணமாக அது ஒரு பின்னடைவை அடைந்திருக்கலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். இதன் அடிப்படையிலே அவருடைய அந்த 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 அவருடைய அந்த சொற்கள் அது பிழை என்பதைத்தான் நானும் கருதுகிறேன். ஆம் ஐயா, உங்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்ளும்போது சுமந்திரன் அவர்கள் நேரடியாக உங்கள் அமைப்பை ஆயுத போராட்டம் என்று குறிப்பிடவில்லை என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதை நான் முற்றாக நிராகரிக்கிறேன். என்னிடம் ஆதாரம் கூட இருக்கிறது. புலட் அமைப்பு ஒரு ஆயுத அமைப்பு என்றது கூட அதை நான் உங்களுக்கு கடந்த பிறகு நான் அதை சமர்ப்பிக்கிறேன். அதை விட ஐயா, அது இல்லை இங்கே பிரச்சனை என்னென்று சொன்னால், ஒரு தேர்தல் கூட்டு கட்சிக்கு இருக்கிறவர்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பெரும் முணுமுணுப்பாக காணப்படுகிற ஒரு விடயம் என்ன என்று சொன்னால், இந்த தேர்தல் கட்சியில் கூட்டு கட்சியாக இருக்கிற பல கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இருக்க வேணும். அப்படி என்றால் அவர்கள் அந்த தலைமையையும், அதாவது தாங்கள் அடைய போகிற இலக்கை மிக நிதானத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிலர்களுடைய தான் தோன்றித்தனமான கருத்து சில கட்சிகளில் இருந்து கட்சி பிளவு அடைய காரணமாக இருக்கின்றது ஐயா. அதனால்தான்
இந்த கூட்டு கட்சியாக சேர்ந்திருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கட்சிகள் பிளவடைகிறதுக்கு அவர்கள் ஒரு வழிகோலாக அமைந்து விடக்கூடாது. அண்மையில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், திரு சமந்தன் ஐயா அவர்களும் கூறியிருந்தார், சுமந்திரனுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அன்று. ஆனால் கடந்த வடமாகாண சபை தேர்தலை நாங்கள் உன்னிப்பாக பார்த்து அதில் அதிக வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்கள் கடந்த காலத்தில் மைத்திரி அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டாம் என்று கூறியதற்காகவே ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து 2 வருஷம் அவாவை கட்சி நீக்கியிருந்தது. அப்போ ஒன்றுக்கும் முன்னுக்கும் பின்னான செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் கேள்விகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இந்த கூட்டுக்கட்சியில் இருப்பவர்கள் மிக நிதானமாகவும் மக்களுடன் பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றதோடு, உங்களிடம் அடுத்த கேள்வி என்னென்றாலேயால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது, இந்த பாராளுமன்ற தேர்தல் மூலம் எதிர்கால திட்டம் என்ன, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்கால திட்டம் என்ன, தமிழர்களுடைய தீர்வு திட்டம் எந்த முறையில் நீங்கள் கையாளப் போகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் பல கட்சிகள் சேர்ந்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்னே கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை என்று எட்டியிருப்பீர்கள். அந்த நீங்கள் எட்டிய முடிவு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை உங்களிடமும் இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறேன். இல்லை, புலட்டமைப்பு ஒரு ஆயுத குழு என்று சுமந்திரன் சொல்லியிருந்தால் அதில் ஒரு தவறில்லை. நாங்கள் ஆயுத குழு தான். நான் சொன்ன விஷயம் என்றால் அவர் பேர் சொல்லவில்லை என்றால் நான் கருதினேன். நீங்கள் ஆதாரம் இருந்தால் நல்லது. அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒரு பிழையும் இல்லை. ஏனென்றால் புலட் என்றதே ஒரு ஆயுத குழு. நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை வழி எடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆகவே அதில் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நாங்கள் இப்போது இந்த தேர்தலை, அதாவது உட்கட்சிக்குள்ளே ஒருவர் அது மிக தவறான விஷயம். எங்களுக்குள்ளே சில ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுவது என்றால், கூட்டமைப்பு ஒரு கருத்தை வைத்திருக்கின்ற போது சுமந்திரனோ அது யாராக இருந்தாலும் வேறு ஒரு கருத்தை கூறுகின்ற போது அது கட்சிக்கு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது. வருங்காலங்களிலே கவனமாக நடக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக தலைவர் சம்பந்தனர் எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே தனியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மாத்திரமல்ல, நாங்கள் 3 கட்சிகளாக இயங்குகின்ற போது ஒரே கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த கருத்துக்களை பகிரங்கமாக சொல்வது தவறான விஷயம். அதை சொல்லக்கூடாது என்ற ரீதியிலே இப்போது நாங்கள் எல்லாரும் எடுத்து கூறியிருக்கின்றோம். ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்கள் எடுத்து கூறுவது கட்டாயமாக குறையும். ஒன்று, தேர்தல் காலங்களிலே இன்னொரு விஷயம் இருக்கின்றது. இந்த இந்த விருப்பு வாக்கு என்ற போட்டியிலேயே கட்சிகளுக்குள்ளேயே போட்டி நடக்கும். அது தவிர்க்க முடியாத விஷயம். ஆகவே ஒரே கட்சிகள் இருப்பவர்களே மிகப்பெரிய அளவிலே ஒருவர் தாக்குகின்ற நிலைமைகள் நிச்சயமாக இருக்கும். தெற்கிலே பார்த்துருக்கிறீர்கள் என்றால் கடந்த காலங்களிலே கொலைகள் கூட நடந்திருக்கின்றது இந்த விருப்பு வாக்கு விஷயத்திலே. இங்கு அது இருக்கும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக, தமிழ் மக்களுடைய நசுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் கேவலம் விருப்பு வாக்குக்காக எங்களுக்குள்ளே போட்டிகளை வைத்திருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் நினைக்கின்றேன் வருங்காலங்களே மற்றவர்களும் அதை நிச்சயமாக கடைப்பிடிப்பார்கள் என்று நம்புகின்றேன். அடுத்தாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நடவடிக்கை என்றால், நாங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தோமோ அதைத்தான் செய்வோம். தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தமாக அது பேயுடன், சந்தை செல்வா ஒரு காலத்திலே சொல்லியிருக்கார், நான் பேயுடன் கூட பேசுவேன் இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றால். அது கோட்டபாயாவாக இருக்கலாம், அல்லது ரணிலாக இருக்கலாம், அல்லது மஹிந்தாவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கின்றவர் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்காக எங்களுடன் பேச்சுவார்த்தை பேசுவதற்கு தயாராக இருந்தால் அவர்களுடன் பேசுவோம். அதே நேரத்திலே அவர்கள் தயாராக இல்லாவிட்டாலும் நாங்கள் சர்வதேச ரீதியாக அழுத்தங்களை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்போம். கடந்த காலங்களில் எடுத்திருக்கின்றோம். அதே போல் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுப்போம். தமிழ் மக்கள் நிச்சயமாக எங்களை ஒரு பலம்ப பொருந்திய கட்சியாக அனுப்புகின்ற போது அந்த பொறுப்பும் கடமையும் எங்களிடம்தான் இருக்கும். ஆகவே அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்வோம். அதே நேரத்தில் எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த வடகிழக்கிலே செய்யக்கூடிய அபிவிருத்தி வேலைகளுக்கு அரசாங்கத்துடன்
கதைத்து அதை செய்வதற்கான முயற்சிகள் எடுப்போம். கடந்த காலங்களில் செய்த போல எப்படி நாங்கள் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நியாயமான தீர்வு சம்பந்தமாக சர்வதேச ரீதியாகவும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுடனும் பேசி இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவுக்கு அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு கொடுப்பதற்கு எங்களாலான முயற்சிகள் எடுத்தோம். அதை தொடர்ந்து எடுப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது தேர்தல் காலம் என்றபடியினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமல்ல, பல தேசிய கட்சிகளும் பல உள்நாட்டில் இயங்கும் கட்சிகளும் பல ஆரவாரமாக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் என்னென்றால் ஒரு சமூக குற்றம் மறைமுகமாகவே நடைபெற்று வருகின்றது. இந்த சமூக குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு கட்சிகள் சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த வகையில் இந்த தேர்தல் நோட்டீஸாக இருக்கலாம், தேர்தல் பரப்புரைகளாக இருக்கலாம், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தாத வண்ணம் அதை நடத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையோடும் அடுத்த கட்ட கேள்விக்கு நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் கட்சியினர் இப்போது தங்களுடைய வாக்குகளை பெற்று கடந்த காலத்தை பார்த்தீர்கள் என்றால் ரணில் அரசாங்கம், அதாவது ரணில் அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நிபந்தனையுமின்றி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார்கள். ஆனால் பிறகு ஒரு கட்டத்தில் நாங்கள் நம்பியிருந்தோம், அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டதுன்றது காலந்தொட்டு காலமாக நடந்து வர சம்பிரதாயம். ஆனால் நான் இந்த முறை 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நீங்கள் அதிக பெரும்பான்மை வாக்கு பெற்று பாராளுமன்றம் சென்றால் உங்களுடைய அதாவது இலங்கையில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் 2 தான் இருக்கின்றன. ஒன்று தற்போது ஸ்ரீலங்கா பிரமுன கட்சியும், அதாவது மஹிந்தா தலைமையிலான கட்சியும், மற்றது யுஎன்பி தலைமையிலான கட்சி தான் 175% ஆட்சியை நிர்ணயிக்கிற கட்சிகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் நீங்கள் இந்த முறை அதிகப்படியான வாக்குகளை பெற்றால், ஆசனங்களை பெற்றால், நீங்கள் ரணில் அரசாங்கத்துக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா, அல்லது கடந்த காலத்தை அனுபவத்தை கொண்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என்றதற்காக ஸ்ரீலங்கா பிரமுனவுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா என்பது பற்றி உங்களுடைய ஒரு ஆதங்கத்தை எதிர்பார்க்கிறேன். இல்லை, இதில் முதலாவது விஷயம், பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுஜன பெரமுன 120 ஆசனங்கள் எடுக்கும் என்று. ஆகவே அவர்கள் எவரிலுமே தங்கியிருக்கின்ற நிலைமை ஒன்று இருக்கும் என்று நான் கருதவில்லை. அது தவிர்த்து இருவர்களுக்கும் எங்களுடைய ஆசனங்கள் தேவை, அப்போதுதான் அரசு அமைக்கலாம் என்றால் இந்த கட்சி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வுக்கு முன்னெடுப்பார்கள் என்பதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது பொதுஜன பெரமுனவோ என்பது அல்ல முக்கியம், யாராக இருந்தாலும். ஆனால் பொதுஜன பெரமுன இதை செய்ய முன்வந்தால் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு ஒன்று மஹிந்த ராஜபக்ஷ முக்கியமாக, அடுத்தது கோட்டபாய ராஜபக்ஷ, இந்த இருவரிலும் சிங்கள மக்கள் மிக மிக பெருவாரியான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அதை செய்வது மிக இலகுவாக இருக்கும். ஆனால் இதை நான் பல தடவைகள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் பிரதமராக இருக்கின்ற எதிர்க்கட்சியில் இருந்த போதும் பிரதமராக இருக்கின்ற போதும் கூட, அண்மையிலும் கூட நான் மிக பல தடவைகள் அவருக்கு கூறுகிறேன், சார் நீங்கள் நினைச்சால் முடிக்கலாம், நீங்கள் அதை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று. இப்படியாக எங்களுக்கு தெரிகின்றது அவர்களால் செய்ய முடியும் என்று. ஆனால் அவர்கள் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுப்பார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அதே போல் ரணில் விக்ரமசிங்கா கூட வர முடியாது, ஏனென்றால் அவர்கள் 2ஆக கேட்கிறார்கள். யுஎன்பி ஒன்று, சஜித் ஒன்றாக கேட்கின்ற போது அவர்களுக்கு நான் நினைக்கவில்லை அப்படி ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர முடியும் என்று. எதற்கும் இதையெல்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் சம்பந்தமாக முடிவெடுக்கலாமே தவிர இப்போது எந்த முடிவும் எடுக்கவில்லை எங்களை பொறுத்தவரை. அது யாராக இருந்தாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற முடிவு, அது மஹிந்தாவாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நடவடிக்கை, நாங்கள் கடந்த காலத்திலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு மிக தெளிவாக எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம் உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்றோம். அந்த நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த போதுதான் முக்கியமாக இந்த அரசியலமைப்பு பேரவையை உருவாக்கி, ஸ்டீரிங் கமிட்டி நடவடிக்கை குழுவை உருவாக்கி, அதற்கு குழுக்கள் உருவாக்கி இவைகள் நடந்து கொண்டிருந்த போது தான் நாங்கள் அவர்களை ஆதரித்து கொண்டிருந்தோம்.
பின்பு கூட ரணில் விக்ரமசிங்காக விலத்திய போது அது ஒரு ஜனநாயகத்துக்காக மாத்திரமல்ல, மக்கள் மத்தியிலே கூட கடந்த அதாவது 2015 நடந்த ஜனாதிபதி தேர்தலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக, நாங்கள் சொல்லாமலே மிக தெளிவாக மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராகவே வாக்களித்திருந்தார்கள், முழுமையாக வாக்களித்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ஷவை வெறுமனே இந்த 115 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைவராக்குவதையோ பிரதமராக்குவதையோ தமிழ் மக்கள் விரும்ப மாட்டார்கள். அவர் தமிழ் மக்கள் கொடுத்த ஆணைக்கு மாறாக நாங்கள் செயல்பட்டவர்களாக காணப்படுவோம். அதன் காரணத்தினால்தான் நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரிக்கணும் என்று சொன்னமே தவிர, ரணில் விக்ரமசிங்கா ஏதோ செய்துவிட்டார், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டார் என்பதற்காக அல்ல. அதிலே நாங்கள் மிக தெளிவாகவே இருந்தோம். தமிழ் மக்களுடைய ஆணையை நாங்கள் மீற முடியாது என்று. தமிழ் மக்கள் மிக தெளிவாக ரணிலுக்கு அதாவது மைத்திரிக்கு ஆதரித்தது அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை, மஹிந்தாவுக்கு எதிராகத்தான் அவர்கள் வாக்களித்தார்கள். 10ஆம் ஆண்டும் அதே தான் நடந்தது. ஆனால் 10ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் வாக்களித்தும் அவர் வென்றார், அது வேறு விஷயம். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுடைய ஆணையை ஏற்று அவர்கள் எதை செய்ய சொல்லி சொல்லுகிறார்களோ அதை செய்வதுதான் எங்களுடைய கடமை. அதை நிச்சயமாக செய்வோம். இறுதி கேள்வியாக ஐயா, உங்களிடம் ஒரு பொது கேள்வி ஒன்றை கேட்டு, அதாவது இந்த பொதுவாக எல்லா கட்சிகளும் விடும் ஒரு தவறை பற்றி தான் நாங்கள் அந்த கேள்வியை உங்களிடம் முன்வைக்கின்றேன். என்னென்று சொன்னால், இந்த ஆட்சிக்கு வர கட்சிகள் பொதுவாக மக்களை ஆள நினைக்கிற மக்கள் பிரதிநிதிகள் எப்படி என்றால், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போவோமானால் பிரதேச சபை எலெக்ஷன் தேர்தலாக இருக்கலாம், மாநகர சபை தேர்தல்களாக இருக்கலாம், மாகாண சபை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். இந்த தேர்தலில் இடும் வேட்பாளர்களை, அதாவது முதல் பார்ப்பீர்களானால் இன்று கடந்த காலத்தில் உங்கள் பங்காளி கட்சியில் ஒரு நடந்த சம்பவத்தை பற்றி தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழரசு கட்சியில் யாழ் மாநகர சபையில் போட்டியிட்டு 2 வருஷம், அதாவது இன்றைக்கு 2 வருஷம் பூர்த்தி அடைந்திருக்கிறது தேர்தல். அவர்கள் பதவியெடுத்து அவர் முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கும்போது, ஒரு வேட்பாளர் இப்போ வேட்பாளராக இருக்கின்றார், அவர் முக்கிய பதவியில் மேஜராக பதவி இருக்கும்போது அந்த ஆட்சியை ஒழுங்காக முடிக்காமல், அதாவது அவருடைய பதவி காலத்தை ஒழுங்காக முடித்து மக்கள் சேவையை நிரூபிக்காமல் அந்தந்த கட்சிகள், இது என்னென்றால் இந்த கட்சிகளுக்குடைய நோக்கம் மக்களுக்கு சேவையாற்றுவதாக நான் எண்ணவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கேள்வியாக கூட நீங்கள் அதை எண்ணி பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்து பதவியை அளவிட முன்னம் திருப்பி பாராளுமன்றத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி செய்யும்போது இந்த மக்களுடைய சேவை, இந்த கட்சிகளுக்கும் இளைஞர்களை வளர்த்தெடுக்கிறதும் ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்குவதும் மக்கள் அதில் அந்த கருத்துக்களை குழம்புவதற்கும் ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அமைப்பை பொறுப்பெடுத்து அந்த பணியை சிறப்பாக செய்த பின்பு அதற்கு பிறகுதான் இன்னொரு அடுத்த கட்ட நிலைக்கு எய்ய வேண்டும். ஆனால் அந்த பதவி காலம் முடிய முன்னுமே அவர்களை பாராளுமன்றம் அனுப்பினால், அப்போ அனுப்புகிறது என்பது கட்சிகளுடைய இருப்பை எண்ணிக்கையை தக்க வைக்கிறதாகத்தான் மக்கள் இதை எதிர்பார்க்கிறார்களே ஒழிய மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கம் கட்சிகளுக்கு இல்லை என்றது பல மக்களுடைய முணுமுணுப்பாக இருக்கிறது. நீங்கள் அந்த வகையில் நீங்கள் இளைஞர்களை கூட நீங்கள் தேர்தலில் அறிமுகப்படுத்தி வருகிறீர்கள், அதை நாங்கள் கண்கூடாக காணுகிறோம். இந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர் என்ற ரீதியிலும் ஒரு கூட்டு, அதாவது ஒரு தேர்தல் கூட்டு கட்சியில் பங்காளியாக இருக்கிறார் என்ற ரீதியிலும் எடுத்துரைக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதற்கு மக்களுக்கும் ஏனைய கட்சிக்காரர்களும் உங்களுடைய அறிவுரையை எதிர்பார்க்கும். நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள் என்றால், நான் கடந்த காலம் என்று சொல்வது 83களுக்கு முன்பு, கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள் என்றால் அநேகமான அரசியல்வாதிகள் ஒரு பிரதேச சபையில் அல்லது அப்போது உள்ளூராட்சி சபை என்று சொல்வதில்லை, கிராம சபை என்று சொல்வார்கள் அல்லது நகர சபை என்று சொல்வார்கள், அதிலே ஒரு அங்கத்தவராக வந்து அதிலே தலைவராக வந்து பாராளுமன்றம் செல்லுகின்ற படிப்படியான ஒரு வளர்ச்சி. அது மாதிரி இதை கூட பார்க்கலாம். ஆர்னோல்ட் மாகாண சபையில் இருந்தார், பின்பு மாநகர சபைக்கு வந்தார். மாநகர சபைக்கு வந்து அவர் 2 வருடங்கள் முடிந்திருக்கின்றது. அது ஒரு அவற்றை கொம்பனி அல்ல. அவருக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈசனோ அல்லது அதுக்கு பிறகு நிரந்தரமாக தெரிவு செய்யப்படக்கூடியவரோ அதை நடத்தலாம்.
ஆனால் அவருக்கும் ஒரு வளர்ச்சி வர வேண்டுமென்றால் இப்படி படிப்படியாக அவர் வளர்ந்து வருவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்க முடியும். ஒன்று, அதை அப்படியும் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் இடையிலே அதை முறித்து விட்டு வந்து விட்டார், ஆகவே அங்கே வேலை நடக்காது என்று இல்லை. ஈசன்ஸில் உள்ள இவரை விட சிறப்பாக அது செய்யக்கூடியதாக இருக்கும். இதன் தான் கட்சிகள் ஒவ்வொரு தனிநபருடைய வளர்ச்சியை பார்த்து அவரை வளர்த்து எடுக்க வேண்டியது கட்சிகளுடைய கடமை. எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் பார்த்தீர்களானால் நாங்கள் கைதீவன் ஒரு முழு நேரமாக இந்த மாகாண சபையிலே இருந்து அந்த பீரியட் முடிந்து இப்போது இருக்கின்ற போது அவருக்கு மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய செல்வாக்கு அவருடைய பேச்சு திறமை இவைகளை பார்த்து அவரை நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு அங்கத்தை பிரதிநிதியாக ஒரு வேட்பாளராக நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அதே போல் சில சமஸ்தி கட்சி யோசித்திருக்கக்கூடும். அவர் ஒரு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவர், தனி மாநகர சபைக்குள் முடக்காமல் இந்த தொகுதி அதாவது இந்த 2 டிஸ்ட்ரிக்டுகளிலும் அவரை கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கலாம் என்று கூட சிந்தித்திருக்கலாம். என்றால் அவருடைய கட்சி அதை நியமித்திருந்தாலும் நான் அதை தவறு என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய தீர்மானம். அடுத்தது ஆனோல்டை பொறுத்த மட்டும் ஆனோல்டு ஓரளவுக்கு இந்த கொடநாட்டிலும் கிளர்ச்சியிலுமே ஒரு செல்வாக்கு பெறக்கூடியவர் என்று நான் நம்புகின்றேன். அதன் அடிப்படையிலே தான் அவர் வேட்பாளரை தெரிவு செய்வது. ஒரு வேட்பாளர் வெல்லக்கூடியவர் ஒன்று பார்க்க வேண்டும், மக்களுடைய சேவை செய்யக்கூடியவர் ஒன்று பார்க்க வேண்டும். இவைகளை பார்த்து தான் நாங்கள் வேட்பாளரை தெரிவு செய்வதை தவிர இல்லை இவர் அதில் இருக்கிறாராகவே அவரை விட்டு விடுவோம் என்று சிந்திக்க முடியாது. என்றால் அந்த இடத்துக்கு ஒரு ஆளை வருவாராக இருந்தால் அவரை அதுக்கு வைத்துவிட்டு இவரை கொண்டு வருவது. என்றால் அவர் ஆனோல்டை பொறுத்த மட்டும் ஆனோல்ட் மக்கள் மத்தியிலே இப்போது அறிமுகமான ஒரு வேட்பாளராக இருக்கின்றார். ஆகவே தான் அதற்காகத்தான் அவர்கள் அதை கொண்டு வந்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் சொன்னபோது புதுமுகங்களை கொண்டு வரலாம். புதுமுகங்களை இப்போது ஆனோல்டு இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களையும் வளர்த்தெடுப்பது தான் சரியான முறையாக இருக்கும். திடீரென்று கொண்டு வந்து விட்டால் அவர்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில வேலைகளை செய்வது என்று நான் கருதுகிறேன். நான் அந்த கேள்வியை ஏன் உங்களிடம் தொடுத்தேன் என்றால் ஐயா, இந்த நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் மக்களினுடைய முணுமுணுப்பை நாங்கள் பல இடங்களில் போய் சேகரிக்கிறது என்ற ரீதியிலும் அதாவது அவர்கள் தங்களுடைய திறமைகளை சரியாக ஒரு கட்டத்துக்கு எய்த பிறகு அவர்களுக்கு வளர்ச்சி வர வேணுமே ஒழிய அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் தந்திருந்தீர்கள். அந்த காரணத்தினால்தான் அந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்கப்பட்டது. இவ்வளவு நேரமும் தன்னுடைய கருத்தை பொன்னான நேரத்தை செலவழித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள பிரச்சனை, தன்னுடைய பிரச்சனை, சமூக பிரச்சனை பற்றி சில கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். அதற்கு வதனம் தொலைக்காட்சி சார்பாக உங்களிடம் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வதனமெல்லாம் மகிழ்ச்சி, மனதினிலே குளிர்ச்சி, அதுவே வதனம் தொலைக்காட்சி.